ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நேத்து நம்ம எந்த இடத்துல விட்டோம்? எப்படி யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட். நேத்து வந்து நம்ம பார்த்தது இந்த ஒரு கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்துட்டு சிம்பிள் கால்குலேட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு யூசர் இன்புட்ட வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேயா? அண்ட் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். ஓகே. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் த நோட்பேட். நம்ம ஓப்பன் பண்றது நோட்பேட் பண்றோம். ஏன்? எல்லாமே நேத்தோட வீடியோல நான் சொல்லிட்டேன். நோட்பேட் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது நம்ம நோட்பேட்ல ப்ரோகிராம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து இந்த இத யூஸ் பண்ணுவோம். இந்த கோடிங் லாங்குவேஜ எஃபெக்டிவா கத்துக்க முடியும். ஸோ இது வந்து நான் நேத்து ரெடி பண்ண ப்ரோகிராம் கான்டென்ட். ஸோ இப்போ இதுலருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்க போறேன். இப்போ Ctrl+S குடுத்து சேவ் பண்றேன். நான் நேத்தே சொன்னேன். நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் டாக்குமெண்ட்ஸ்ல. என்னோட ஃபோல்டர் நேம் வந்துட்டு யூடியூப் ஜாவா. இதுல வந்துட்டு நான் இப்போ ஒரு ஃபைல் நேம் போட்டு சர்ச் பண்ண போறேன். சேவ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேத்தும் முந்தா நேத்து டாஸ்க்கும் என்னன்னா, டாஸ்க் 1, டாஸ்க் 2. இன்னைக்கு நான் வந்து பண்ண போறது டாஸ்க் 3. டாஸ்க் சாரி டாஸ்க் 3 நான் குடுக்குறேன். இது வந்து என்ன ஃபைல்? ஜாவா ஃபைல். அப்போ டாட் ஜாவா. ஸோ ஜஸ்ட் கிவ் சேவ். இப்போ வந்து நமக்கு ஒரு ஜாவா ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்துட்டு ப்ரோகிராம் ரைட் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஸோ சிம்பிளா வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா, ஒரு கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டர் வந்து யூசர் வந்துட்டு 2 இன்புட் குடுப்பாங்க. அந்த இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகே. இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா கோடிங்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்? ஒரு பாய்லர் கோட் ரைட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே நமக்குடைய கிளாஸ் மெயின் கிளாஸ். ஸோ பப்ளிக் கிளாஸ் மெயின் ஃபங்ஷன்ங்கிறதுனால நம்மளோட ஃபோல்டரோட நேமே குடுத்துக்கலாம். ஐ மீன் ஃபைலோட நேமே குடுத்துக்கலாம். ஸோ நான் டாஸ்க் 3ங்கிறத என்னோட ஃபைல் நேம். ஸோ டாஸ்க் 3ங்கிறதையும் நான் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்ப என்ன பண்ண போறேன்னா, பாய்லர் கோட் ரைட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் இதுல வந்து இடையில நெறைய வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, எரர்ஸ் விட போறேன். ஸோ அத நீங்க கண்டுபிடிச்சு, அத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வந்து அத எப்படி சால்வ் பண்றோங்கிறதும் இதோட ஒரு கான்டென்ட் தான். ஓகேங்களா? அப்பதான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா, எஃபெக்டிவா இந்த எரரா ஓகே இந்த ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நேத்து இருந்த அதே எரரையுமே இதுல விட்டுறப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேத்தோட வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் அண்ட் தென் பாய்லர் கோடு எல்லாருக்குமே மக்கப்பா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ வாய்ட் மெயின். ஸோ இதுல வந்துட்டு எப்பயும் போல ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ பாஸ் பண்றோம். ஓகே. ஸ்விட்ச் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே. தென் நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்? பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண போறோம். என்க்ளோஸ் பண்ண போறோம். இதுக்குள்ள தான் நம்மளோட மொத்த கன்டென்ட்டுமே நம்ம டைப் பண்ண போறோம். நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இதுல தான் ரைட் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு என்ன தேவை? யூசர்ட்டருந்து 2 இன்புட் தேவை. ஒண்ணு வந்து ஏ அண்ட் பி. ஏன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 வேல்யூ வேணும். அடிஷன் பண்றதுக்கா இருந்தாலும், சப்ட்ராக்ஷன் பண்றதுக்கா இருந்தாலும், டிவிஷன் பண்றதுக்கா இருந்தாலும், அடிஷன் பண்றதுக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மைனஸ் பி, ஏ மல்டிப்ளை பை ஏ அடிஷன் பி, அது மாதிரி நம்ம போறதுக்கு ஏ மோலஸ் பி எல்லா கான்செப்ட்டுமே வந்துட்டு நமக்கு மினிமம் 2 மேக்ஸிமம் எத்தனை நாள் இருக்கும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் என் அது மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 2 வச்சு நம்ம பண்ணலாம். அஸ் அ பிகினர் நம்ம 2 வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 10. இது வந்து ஸ்டாட்டிக் இன்புட் நான் சொல்றது. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்றேன். இதுலயுமே எரர்ஸ் இருக்கு. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. நீங்க பைத்தான் பார்த்துட்டு இது வாரீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாரி கரெக்ட் மாரி தெரியும். பட் இதுல தப்பு இருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, இது ஏயும் பியும் நான் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். அத வந்து எதுல ஸ்டோர் பண்ண போறேன்னா, சில. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ ஓகே. இதுல ஏபிசின்னு இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவோம்? வேரியபிள். வேரியபிள்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பாக்குள்ள நான் ஒரு வேல்யூ போட்டு வைக்க போறேன். அந்த டப்பா தான் வந்துட்டு என்னன்னா, வேரியபிள் கண்டெய்னர்ன்னு சொல்லுவோம். அந்த கண்டெய்னருக்குள்ள ஒரு வேல்யூ இருக்க போகுது. அந்த கண்டெய்னரோட பேர் தான் என்னன்னா, ஏ, பி, சி. அந்த ஏங்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ள எனக்கு 10ங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பிங்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ள எனக்கு 20ங்கிற வேல்யூ இருக்கும். அடுத்த சிங்கிறதுல
சிங்கிற கண்டெய்னர்ல ஏ அண்ட் பில இருக்க அந்த கண்டெய்னர்ஸ் இருக்க வேல்யூ எனக்கு ஆட் ஆகி இப்போ 10 + 20 என்ன 30. அந்த 30ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு சிங்கிற கண்டெய்னர்ல இருக்கும். இதான் வந்துட்டு கண்டென்ட், ஐ மீன் கண்டெய்னர்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு பைத்தான்ல பிரிண்ட் சீன் கொடுத்தா சீல இருக்க வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். பட் இங்க ஜாவா பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகே, இதுல நிறைய தப்பு இருக்கு. நான் சொல்றேன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா. இப்போ எனக்கு என்ன சி வந்து பிரிண்ட் ஆகணும், சி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், என்னோட ஃபோல்டருக்குள்ள போய்க்கிறேன். என்னோட ஃபோல்டர்ல வந்து 1 செகண்ட், ஜாவா இதான் என்னோட டாஸ்க் 3 இருக்க ஃபைலோட ஃபைல் இருக்க ஒரு ஃபோல்டர். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பாத் இருக்கலாம். அந்த பாத்தில் வந்துட்டு ஜஸ்ட் சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டோட ஷார்ட்கட். ஓகேங்களா, சிஎம்டின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதுல, இதில் வந்து நம்ம அவுட்புட் செக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஜாவா. நான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் வேகமாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஒரு 2 or 3 வீடியோஸ்ல வந்து நான் அதை ஃபாலோ பண்றேன். ஜாவா சீனா என்ன, ஜாவானா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுலாம். ஏன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்க வந்து இடையில இருந்து பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க, உங்களுக்கு இனிமே ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நமக்கு ஸ்டெப் என்ன, நம்ம வந்து நம்மளோட ஃபைலை கம்பைல் பண்ணணும். ஜாவா கம்பைல், ஜாவா சீனா ஜாவாவை கம்பைல் பண்ணு, என்னோட ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணு. எந்த ஃபைல்னு சொல்லணும். நம்ம வந்து இப்போ என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், டாஸ்க் 3ங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டாஸ்க் 3ங்கிற ஜாவா ஃபைல் டாட் ஜாவா நீ கம்பைல் பண்ணித்தா ஜாவான்னு சொல்றோம். இப்போ எனக்கு கம்பைல் பண்ணும்போது உனக்குனா கம்பைல்லாம் பண்ண முடியாது, உனக்கு எரர் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய எரர் கொடுத்துருக்காப்புல. ஸோ ஓகே, என்ன எரர் வந்திருக்கான், cannot find the symbol, பிங்கிறது ஃபைண்ட் ஆகல, ஏங்கிறது ஃபைண்ட் ஆகல. அடுத்த சரி உள்ள வந்து பாருங்க, சிங்கிறது ஃபைண்ட் ஆகல. அதுக்கு அடுத்து என்ன, சிக்குள்ள இருக்க ஏயும் தெரிலங்க, சிக்குள்ள இருக்க பியும் எனக்கு தெரிலங்க. என்ன சொல்றான், எனக்கு யாருன்னே தெரில, இவனை நான் போய் ஃபைன் பண்ணவே முடியல, இவனை எப்படா நான் வந்து இவன் வேல்யூ எடுத்து வந்து தர்றது, ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு எனக்கு சொல்றா அப்படின்னு சொல்றது மாதிரி தான். ஸோ இதை வந்து இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு வீடு இருக்கு. அந்த வீடு யாரோட வீடு, சூர்யாவோட வீடு, ஓகேங்களா, சுமித்ராவோட வீடு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நேம் வைக்கிறோம்ல, அந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்கோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். அது வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவன் வந்து இன்டீஜர், இவன் வந்து ஸ்ட்ரிங், இவன் வந்து டபுள், இவன் வந்து ஃப்ளோட்டு. ஐ மீன் அந்த டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, இன்டீஜர்னா நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம், டபுள்ல வந்து டாட் வச்சு ஸ்டோர் பண்ற வேல்யூஸ், ஃப்ளோட்டுங்கிறது டாட் வச்சு ஸ்டோர் பண்ற வேல்யூஸ். அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரிங்குங்கிறது நம்ம குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அது மாதிரி சொல்றோம்ல. அப்போ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம், அட்ரஸ் மாதிரி நம்ம கிளியரா கொடுக்கணும் ஜாவாவை பொறுத்த வரைக்கும், இல்லைன்னா அவன் வந்து புரிஞ்சுக்க மாட்டான். ஓகே, இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், ஏங்கிறது எனக்கு இன்டீஜர்ப்பா சொல்லிட்டேன். அடுத்து பிங்கிறது எனக்கு இன்டீஜர்ப்பா சொல்லிட்டேன். அடுத்து சிங்கிறதும் என்னதுதான் எனக்கு இன்டீஜர் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு சேம் ப்ரோக்ராமை வந்துட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் ஜாவா கம்பைல், இந்த ஃபைலை எனக்கு கம்பைல் பண்ணி கொடு, நான் ஜாவாட்ட கேட்குறேன். என்ன பண்ணுறான், ஓகேப்பா நீ அடுத்த லைன் போகலாம், உனக்கு எந்த எரரும் இல்லை, நீ இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஜாவா சி டாஸ்க் 3 டாட் ஜாவான்னு இருக்கா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஜாவா டாஸ்க் 3 டாட் ஜாவா. இப்போ எனக்கு வந்து ஜாவா நீ ரன் ஆயிரு, நீ ஒன்றும் கம்பைல்லாம் பண்ண தேவையில்ல, நீ ஜஸ்ட் எனக்கு ரன் ஆனா போதும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ ஜாவா இப்போ என்ன நடக்க போகுது, ஜாவா வந்து நான் ரன் பண்றான்னு சொல்லிட்டேன், அவன் வந்து ரன் ஆவான். ஓகே, ரன் ஆயிட்டான். இப்போ பாருங்க, எனக்கு இங்க சியை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ சிங்கிறது என்ன, ஏ பிளஸ் பி, ஏங்கிறதுங்க என்ன 10 20. அப்போ இந்த சில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 20ங்கிற 20 + 10 30. ஸோ 30ங்கிறது எனக்கு இங்க சில ஸ்டோர் ஆயிருக்குமா. இப்போ இந்த சியை நான் இங்க வந்து என்ன சொல்லியிருக்கேன், அவுட்புட்டா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு, அவுட்புட்டை சிஸ்டம் இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட் வேணும், அதை வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிதான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். எல்எனுக்கு வந்துட்டு நியூ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு நம்ம வெறும் பிரிண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் எஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நீங்க ஏதாவது கன்கனெக்ட் பண்ணணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்றேன், எனக்கு நியூ லைன்ல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சியை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் பிராக்கெட்டுக்குள்ள சொல்லியிருக்கேன். இப்போ என்ன நடக்கும், எனக்கு சில இருக்க வேல்யூ இருக்குல்ல, இந்த 30ங்கிறது எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு 30ங்கிறது அவுட்புட்ல ஸ்டோர் ஆகி எனக்கு ஷோ ஆகுது. இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு இது வந்து ஸ்டாட்டிக் இன்புட்னு சொல்லுவோம். ஆல்ரெடி 10 20ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா யூசர்ல இருந்து இன்புட் வாங்கி நம்ம வந்து கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வயசு
21 அப்படின்னு வச்சுக்கலாம். 21. அடுத்து இன்னொரு இன்புட், நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்னு கேட்கிறோம். இல்ல உங்களோட கரண்ட் வருஷம் என்ன? இப்போ உங்களோட கரண்ட் வருஷம் என்ன? 2026. அப்போ 2026 மைனஸ் 21 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்துட்டு 2005ல நீங்க பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு வரும்ல. யூசர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். இப்ப நீங்க ஒரு மாதிரி ஒரு வருஷத்துல பிறந்திருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து இன்னொரு வருஷத்துல அவங்களுக்கு வந்து 32 வயசா இருக்கலாம். ஓகே, அப்ப அவங்க வந்து 32 வருஷம்னா இப்போ 2026னா அதை மைனஸ் பண்ணி அவங்களோட வயசு என்ன? புரியுதா? அப்ப யூசர் வந்து இன்புட் வாங்குறது தான் வந்து பெஸ்ட் வே, டைனமிக் வே. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூசர்ட்ட இருந்து டேட்டா வாங்கி தான் அவன் வேலை செய்ய போறான். ஸ்டாட்டிக்கா அவன் கொடுத்துருவான், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா அது அது அவன் அவன் சைட்டுக்குள்ள எவனுமே வரமாட்டான். ஸோ எப்பயுமே யூசரோட இன்புட்டுங்கிறது ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ ஓகே, அதை எப்படி வாங்கலாம்னு நேத்தே நம்ம வீடியோ பார்த்திருந்தோம். ஸோ இதுல வந்து கால்குலேட்டர் தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காரலாம். இப்போ என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒரு இன்டீஜர் வேணும், அது ஏங்கிற ஒரு கண்டெய்னர். அதுல என்னோட ஏ வேல்யூங்கிற ஸ்டோர் ஆக போகுது. ஸோ ஈக்குவல் டு எனக்கு என்ன, இங்க வந்துட்டு எனக்கு ஒரு டேட்டா எனக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு ஒரு இன்புட் வாங்க போறேன். அதை யார் வாங்கி எனக்கு தருவா? இப்போ சிஸ்டம் வந்து அவுட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்றோம். அதே மாதிரி சிஸ்டம் வந்து ஒருத்தவனை கூப்பிட்டு வந்து எனக்கு வாங்கி தரணும்ல, அவன் தான் வந்து ஸ்கேனர். ஸ்கேனர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு யூசர்ட்ட இருந்து இன்புட்டை வாங்கி ஸ்கேன் பண்ணி எனக்கு தருவான். யூசர் கொடுக்கறத ஸ்கேன் பண்ணி அப்படி நமக்கு எடுத்து வந்து அழகா தந்துருவான். ஸோ இதுதான் அவனோட வேலை. ஸ்கேனருக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். இவனுக்கு கியூட்டா ஒரு பேர் வச்சுக்கலாம். கியூட்டானா கியூட்னே வச்சுக்கலாமா? ஸோ கியூட்டுங்கிற பேர் வச்சுட்டேன். எப்பயுமே நான் வந்து இந்த ஸ்கேனர் இவனை கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க, டேய் கியூட் இங்க வா, எனக்கு இவன்ட்ட இருந்து வாங்கித்தா, அவ்வளவுதான். இப்ப இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ இவன் வந்துட்டு யாரு? புதுசா வந்திருக்கானா நியூ. ஸோ நியூங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா, இவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கொடுத்துரும். டேய் என் வீட்டுல இந்த ரூம் உனக்கு, இந்த ரூம்குள்ள நீ வந்துட்டு இவனா உன்ட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுக்குறல, அவனா இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல போறோம். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பங்கு ஒதுக்கிறது, அதுதான் வந்து நியூங்கிறது பண்ண போகுது. ஸோ நியூங்கிறது என்னது? ஒரு மெமரி வந்து இவனுக்குன்னு சொல்லிட்டு தனியா அலோகேட் பண்ணிடும். ஸோ நியூ. ஸோ ஓகே, நியூன்னு சொல்லியாச்சா? அதுக்கு அடுத்து இவனை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, மறுபடியும் ஸ்கேனரு உனக்கு வந்து நான் புது இடம் கொடுத்துட்டேன்னு சொல்லணும். ஸ்கேனருக்கு ஒரு நியூ இடம் கொடுத்தாச்சு. இவன் வந்துட்டு என்ன பண்ண போறான்? இவனோட வேலை என்ன? சிஸ்டத்துல இருந்து நமக்கு இன்புட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. சிஸ்டம்ல இருந்து இன்புட்டை உருவி நமக்கு தர்றவன் தான் வந்துட்டு இந்த ஸ்கேனர். ஸோ சிஸ்டம் டாட் இன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? சிஸ்டம்ல இருந்து டாட் இன்புட் உருவி கொடுக்குறவன் தான் எனக்கு ஸ்கேனர். அவனோட பேர் என்ன? ஸ்கேனருக்கு நான் வச்சிருக்க பேர் என்ன? கியூட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இவனை வச்சு நான் எல்லாத்தையும் வாங்க முடியும். இப்ப என்ன பண்றேன்? இப்போ இன்ட் ஏக்கு வந்து நான் வாங்க போறேன். இன்ட் ஏக்கு வாங்கும்போது, டேய் கியூட் தம்பி, உன்னை கூப்பிடுறேன். கியூட் இங்க வாங்க, எனக்கு வந்துட்டு இவன்ட்ட இருந்து என்ன வாங்கி தரீங்கன்னா, எனக்கு இவன்ட்டா அடுத்து என்ன நீ வாங்க போற? நெக்ஸ்ட் இன்டீஜர் வாங்கி எனக்கு தர போற அப்படின்னு நான் சொல்ல போறேன். அவனை ஒரு ஃபங்க்ஷனா வச்சுக்கோங்க. இப்ப என்ன இங்க புரியுது? எனக்கு இன்ட் ஏங்கிற ஒரு இன்புட் வேணும். கியூட் தம்பி இங்க வாங்க, எனக்கு அடுத்து நீங்க என்ன வாங்கி கொடுக்க போறது இன்டீஜரு, வந்து எனக்கு வாங்கி தந்துட்டு நீங்க போய் உட்காந்துக்கோங்க உங்களோட ரூம்ல அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு அடுத்து இன்டீஜர் பி எனக்கு வேணும். ஸோ இன்ட் பி. இப்போ என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 1. ஓகே, ஜஸ்ட் கியூட் மறுபடியும் கூப்பிடுங்க. தம்பி நீ வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா போதும், வந்து எனக்கு மறுபடியும் வந்து ஒரு இன்ட் வாங்கி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றோம். இன்டீஜர் வந்து எனக்கு வாங்கி கொடுறான்னு சொல்லியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பான்? இவன் 2 பேரையும் வாங்கி கொடுத்துருப்பான். ஓகே, இப்போ இவன் வாங்கி கொடுத்தவனை வச்சு நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போடலாம்ல. அந்த மாதிரி போடலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்துட்டு மெயினா வந்துட்டு என்ன சொல்ல போறேன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் நடக்கணும். அப்போ ஏ மல்டிப்ளைட் பை பிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, ஏ மல்டிப்ளைட் பிங்கிறது என்னன்னா, ஏங்கிற வேல்யூ வாங்கி அதுக்கப்புறம் அதை பியோட மல்டிப்ளை பண்ணி நமக்கு அந்த ஆன்சர் வந்து அவுட்புட்ல ஷோ பண்ணும். ஓகே, இப்போ இது ரன் ஆகுதான்னு பார்ப்போமா? யாருக்குன்னா அது ரன் ஆகும்னு நினைக்கிறீங்க? ரன் ஆகாது. ஏன் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வரப்போற எரர் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு கம்பைல் பண்றேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணோம்? கம்பைல் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு கம்பைலரை கூப்பிடணும். கம்பைல் பண்ணியாச்சு. இவன் வந்து எரர் கொடுப்பான். என்ன எரர்னு பார்க்கலாம்.
டேய் தம்பி, என்னால இந்த ஸ்கேனருங்கிற ஒண்ணு புது பையல பார்க்கவே முடியல. நீ என்ன ஸ்கேனர் கூப்பிட்டுட்டு இருக்க? அவனுக்கு வேற நியூவா வந்து ஒரு இடத்த குடுத்து வச்சிருக்க அப்படின்னு கேக்குது. ஏன் இந்த மாதிரி கேக்குதுன்னா, நமக்கு இந்த ஸ்கேனருங்கிறது இந்த ப்ரோக்ராமுக்கு தெரியல. எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே. அப்ப என்ன ஆச்சுங்க? நம்ம ஸ்கேனருங்கிறத சொந்தக்காரன் திடீர்னு வந்துட்டான். இவன் எப்படி வந்தாங்கிறத சொல்லணும்ல. அதுக்கு தான் வந்துட்டு ஜஸ்ட் மேல போயிட்டு அவன் எப்படி வந்தான்னு சொல்லணும். எங்கிட்ட இருந்து நம்ம அவனை புடிச்சு வந்திருக்கோம். இம்போர்ட் ஃப்ரம் ஜாவால இருந்து அவனுக்குள்ள ஒரு யூடில்ங்கிற ஒரு ஃபைல் இருக்கான். அவனுக்குள்ள இந்த ஸ்கேனர் இருக்கான். இல்ல எனக்கு இந்த மாதிரி கொடுக்க பிடிக்கலன்னா யூட்டில் டாட் ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க அரே ஸ்ட்ரிங்கு எல்லாமே வந்துடும். எல்லா கரமும் வந்துடும். இப்போ ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அவன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுறாங்கிறதுனால அவனை மட்டும் நான் கூட்டி வந்திருக்கேன். ஓகே. இப்போ வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பயப்புள்ளக்கு வந்துட்டு சொந்தக்காரனை தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வருது? எரர் வரல. அப்ப சொந்தக்காரன் வந்துட்டு கரெக்டா வீட்டுல வந்து செட் ஆயிட்டான். அவன் எப்படி வந்தான், எங்க இருக்கான், அவனுக்கான இடம் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே அவன் எப்ப கூப்பிடுறோமோ அப்பப்போ வந்து ஸ்கேனர் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போவான் அந்த கியூட் பையன். அவ்வளவுதான். ஸோ ஜாவா வந்து இப்ப ரன் பண்ண வச்சிடலாமா? இப்ப ஜாவாவை நான் ரன் பண்றேன். இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் கேக்குது. பட் என்ன இன்புட்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நான் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறேன். 10 மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னு சொல்றேன். எனக்கு 20ங்கிற அவுட்புட் மட்டும் வருது. எனக்கு இந்த என்டர் ஏ என்டர் பி வேல்யூ அந்த மாதிரி காமிக்கல. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் வாங்குறேன்ல, அதுக்கு முன்னாடி போய்க்கிறேன். ஸோ இங்க வந்து நான் ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எழுத போறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இப்போ இதுக்குள்ள என்டர் நம்பர் ஃபார் ஏ, என்டர் நம்பர் ஃபார் ஏ இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். இப்போ இவனை அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? பிக்கும் கொடுக்க போறீங்க. இப்போ இவனுக்கு ஒரு இன்புட் வாங்கியாச்சு. ஸோ அடுத்து பிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். இவனுக்கு என்டர் வேல்யூ ஃபார் நம்பர் ஃபார் பி, நம்பர் ஆர் வேல்யூ ஃபார் பி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். ஓகே. கம்பைல் பண்றோம். அடுத்து ஜாவா வந்து ரன் பண்றோம். இப்போ என்ன கேக்குது? என்டர் நம்பர் ஃபார் ஏ. ஏக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலாமா? சேம். இப்போ வந்து நான் 25 கொடுக்குறேன். 25 மல்டிப்ளைட் பை இப்போ எனக்கு பிங்கிற வேல்யூ கேக்குது. எனக்கு மறுபடியும் ஒரு 2 கொடுக்குறேன். 25 2 சார் 50. எனக்கு 15 வருது. பட் ஆன்சர்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்? டபுள் குவாட்ஸ் போட்டுக்கிறோம். டபுள் குவாட்ஸ் போட்டுட்டு வேல்யூ ஆஃப்டர் மல்டிப்ளை ஆஃப்டர் மல்டிப்ளைன்னு போட்டிருக்கேன்னா இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ என்ன வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சிருந்து அவுட்புட் கரெக்டா வரும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதான் தப்பு. நம்ம ஜாவா கம்பைலர் தம்பிட்ட கேட்கலாம். எரர் கொஞ்சம் அதிகமாவே எடுத்து கொடுப்பான். இங்க பாருங்க, ஏங்கிறதும் தெரியல, இந்த ஸ்டாருங்கிறதும் தெரியல, இந்த பிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்டா இதை கொண்டு வந்தா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதோட பார்த்ததே இல்லடா, எங்கடா எக்ஸ்பெக்டடே காணா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்றான்? எக்ஸ்பெக்டட் எரர் இந்த கோலன்ங்கிற மாதிரி காமிக்கிறான். பட் இது காரணம் ஒரே ஒரு கமா, அவ்வளவுதான். ஸோ அந்த கமாவை மட்டும் நம்ம இங்க போட்டு விட்டா போதும். கமா போடலாம்னு நினைக்கிறீங்களா? அது ஜாவா இல்ல, பைத்தான். நம்ம இங்க யூஸ் பண்றது ஜாவா. அப்போ பிளஸ். ஓகே. இப்போ வந்து நான் மறுபடியும் கம்பைல் பண்றேன். இப்போ எனக்கு தம்பி வந்து எரர் கொடுக்கல. ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்டர் நம்பர் ஃபார் ஏ 4 4 அண்ட் பிக்கும் நான் 4 கொடுக்குறேன். 4 ஸ்கொயர் 16. அவ்வளோதான். எனக்கு அவுட்புட் என்ன வருது? வேல்யூ ஆஃப்டர் மல்டிப்ளைட் இஸ் 16. ஸோ ஓகே. இப்போ 16 ஓகே. அடுத்து எனக்கு வந்து அடிஷன் நடக்கணும், மல்டிப்ளிகேஷன் நடக்கணும், டிவிஷன் நடக்கணும், மாடுலஸ் நடக்கணும், ரிமைண்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது நடக்கணும். அது நான் பண்ணலாமா? ஓகே. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C. ஓகே. அப்படியே எல்லா இடத்துலையும் பேஸ்ட் பண்ணி விட்டுலாம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு லைன் மட்டும் தான் மாற்ற போகிறோம். இங்கே அடிஷன், இங்கே சப்ராக்ஷன் அண்ட் தென் டிவிஷன். டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ் மட்டும் போட்டால் போதும். அண்ட் தென் இன்னும் வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென்
மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். மாடுலோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அர்த்தம் டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் வேல்யூ வருதுல்ல, அந்த ரிமைண்டர் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மாடுலஸ் இந்த சிம்பிள் பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேற எதுவும் மிஸ் ஆயிருக்கா? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, இதுவே போதும். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் தெரியும்னா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் மேக்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்குங்கிறதுனால இந்த கான்செப்ட் எனக்கு அவ்வளோ தெரியல. ஓகே, லெட் மீ செக் அவுட்புட். இப்போ மறுபடியும் ஜாவா கம்பைலர் தம்பி கூப்பிடுறோம். கூப்பிட்டுட்டு என்ன சொல்றான்? இங்க பாருங்க, பிளஸ் மைனஸ் பி. என்ன எரர்? வேட் ஆப்பரண்ட் டைப் பைனரி ஆப்பரேட்டர் மைனஸ். ஓகே, ஸோ இங்க பிளஸ் போட்டு மைனஸ் போட்டுக்கனால லைட்டா குழம்பிருப்பான்னு நினைக்கிறேன் பையன். ஸோ ஜஸ்ட் நான் இங்க வந்துட்டு ஒரு பிராக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த எரர் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு அந்த எரர் போயிடுச்சு. ஸோ தம்பி வந்து ரன் பண்ண சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்து 2 இன்ட்டு 2 அதான் நான் பண்ண போறேன். ஏக்கும் 2 பிக்கும் 2. அப்போ மல்டிப்ளிகேஷன். ஓகே ஷிட், இவங்க வந்து நம்ம மாத்த மறந்துட்டோம். ஸோ அடிஷன் அண்ட் தென் சப்ட்ராக்ஷன் அண்ட் தென் டிவைட், ரிமைண்டர் ஆர் மாடுலஸ் ஆர் மாடுலோ. நான் ரிமைண்டர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் மறுபடியும் தம்பியை வந்து கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணி விட்றேன். இப்போ ஏக்கு வந்து 2 அண்ட் டிவைட் பிக்கு வந்து நான் 2 கொடுக்குறேன். இப்போ வந்து 2 2 சார் 4, 2 2 அப்படின்னு வந்திருக்கா. எனக்கு வந்து இங்க வந்து ஆக்சுவலா என்ன வரணும்? 2 + 2 4ன்னு வரணும். இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? 22ன்னு வந்திருக்கு. அப்போ என்ன எரர்னா, இது வந்து என்ன பண்ணிருக்கு? இதை ஒரு பிளஸ் ஆகும், இதை ஒரு பிளஸ் ஆகும். ஜஸ்ட் அது வந்து என்ன பண்ணிருக்கு? ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டேன்னா, அண்ட் தென் இப்போ நான் ரன் பண்றேன். கம்பைல் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணி விட்டுருவோம். 2 இன்ட்டு 2 இப்போ வந்துட்டு எனக்கு 2 இன்ட்டு 2 4, 2 + 2 4, 2 - 2 0. 2 2/2 டிவைட் பண்ணோம்னா 2 2 கேன்சல் ஆகும். நமக்கு 1ங்கிறத ஆன்சர் வருமா? அண்ட் தென் 2ஆல 2வை டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். ஏன்னா ரெண்டுமே 2 டேபிள்ல மல்டிப்ளை ஆகுறது. ஸோ ரிமைண்டர் வந்து 0 தான். ஓகே, இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ யூசர் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க, மைனஸ்ங்கிற ஒரு சிம்பிள் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது பண்ணலாம்னா, அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ஜஸ்ட் நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லேயர் யூஸ் பண்ணி பண்றதுதான். ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு வேணும்னா வேகமா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து அதை வந்து டைப் பண்ணி விடுங்க. இந்த கான்செப்ட் வேணும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் மேக்ஸிமம் வீடியோ போட ட்ரை பண்றேன். இல்லைன்னா வீக்லி வந்து அட்லீஸ்ட் 3 to 4 வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் தென் பை.